ஓகே. ஹலோ எவ்ரிபடி. ஹலோ யஷ்வந்த். ஹாய் வெல்கம். ப்ரோ, வாட்ஸ்அப். எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? வாழ்க்கையா நல்லா தான் போகுது அப்படின்னு நம்ம நினைச்சீங்கன்னா நல்லா போகும் போல் தெரியல. ஆஹா. ஆனா ஒழுங்கா தான் ஓரளவு சுமாரா போதும். ச்சே, தத்துவம் சொல்ல போறேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள மொக்க பண்ணிட்டேன். வாழ்க்கை மொக்கையா போனா மொக்க தானே வரும், தத்துவம்லாம் வராதுடா. சரி சரி, அதெல்லாம் ஃபீல் பண்ணாத. ஆ, இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பேச போறோம். என்னத்த பத்தி பேச போறோம்? டாபிக் கேட்டா நீ உடனே ஹைப் ஆயிடுவ, ஜாலி ஆயிடுவ. அப்படிப்பட்ட ஒரு ஆ, டாபிக் நம்ம பேச என்ன போறது. டாபிக்? உன்னோட ப்ரொஃபஷன், உன்னோட பேஷன், ஆர்கிடெக்சர் பத்தி இன்னைக்கு பேச போறோம். போடு போடு போடு, பேசலாம் பேசலாம். ஆனா ஓகே. வெறும் ஆர்கிடெக்சர் கிடையாது, ம். ஆர்கிடெக்சரையும் ஏஐயும் லிங்க் பண்ண போறோம் நம்ம. ஏய், ஓகே. ட்ரெண்டிங்கா போறோமா இப்போ? ஆமா. ம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர்னா லைக் ஹவு இட் ஃபங்க்ஷன், ஹவு வி ஃபங்க்ஷன், ஹவு த ம். ப்ரொஃபஷனிஸ்ட்ன்றத பத்தி பேசிட்டு அதுக்கு போனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ம். ஸோ ஓகே. ஆர்கிடெக்சர் அப்படின்னா இட்ஸ் அ சயின்ஸ் அண்ட் an art where you design building or design spaces. It's not about buildings alone. So ம். அது வந்து இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். எவ்ரிஒன் திங்ஸ் ஒரு வீடு இன்டீரியர் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங் வந்து இன்டீரியர் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆர் டிஃபரெண்ட். ஆர்கிடெக்சரோட டெரிவேட்டிவ் தான் இன்டீரியர். ஸோ ஓகே. இப்போ ஆர்கிடெக்சர் பார்த்தா டிசைனிங் ஆஃப் ஸ்பேசஸ். இட்ஸ் நாட் அண்ட் சயின்ஸ் ஆல்சோ, பிகாஸ் ஆர்ட் வந்து ஒரு 40% தான் வரும், 60% வந்து சயின்ஸ் ஒன்லி. ஓகே. ஸோ வந்து இப்போ டிசைனிங் ஆஃப் ஸ்பேசஸ்ன்றது பத்தி பாத்தீங்கன்னா வீடா இருக்கலாம், இப்போ ஒரு பப்ளிக் ஓப்பன் ஸ்பேஸ், இப்போ வந்து ஒரு பார்க்குக்கு போனா அங்க கூட லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ம். சிம்பிள் ஸ்ட்ரக்சர் எனி ஒரு ஷெட் போறதுக்கு கூட ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணா இட் ஹெல்ப்ஸ் யூ இன் a lot of ways to make it efficient. ஓகே. ஸோ அதுதான் இப்போ சிம்பிளா என்ன மாதிரி நார்மலான ஆளுங்கல்ல, எதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் ம் தேவை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. இப்போ ஆ நார்மலா ஒரு வீடு கட்டுறோம்னா எதுக்கு ஒரு ம் ஆர்கிடெக்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ம் வருதுல்ல. ஸோ ம் வை டு ம் வி ம் நீட் an architect in particular? அது வந்து ஆப்வியஸ் ரீசன் வந்து ஏஸ்தட்டிக்ஸ்னால. இவனுங்களுக்கு வந்து எக்ஸ்போஜர் ஜாஸ்தியா இருக்கும், நெட்டை பார்த்து ஓகே. காப்பி பண்ணி அடிக்கிறதுக்கு வந்து எப்படி பண்றாங்கன்றது எங்களுக்கு கத்துக்க முடியும்ல. இப்போ ஆஸ் அ ஓகே. ஃபைனான்சியல் பர்சன் ஒரு ஃபைனான்ஸ்ல ஒரு பெரிய ஆளா இருக்காங்கன்னா அவங்க என்கிட்ட பேசுறதுக்கும் அதை வந்து நீ வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கும் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் வந்து எனக்கு பேசி நான் கிளைண்ட்டுக்கு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. the nuances of இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்றான்னா அவன் என்ன பத்தி பேசுறான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். தட்ஸ் an obvious thing. ஆப்வியஸா இல்லாத விஷயம் என்னன்னா the fact that in the long run இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறோம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்பேஸ், கோவர்க்கிங் ஸ்பேஸ் ஒரு எனி ஆஃபீஸ் பில்டிங் கட்டுறோம்னா கூட வாட் ம். ஹேப்பன்ஸ் இஸ் ஒரு ஆர்கிடெக்ட் கட்டினானா he thinks about the future and spaces as a whole. He thinks about the future of not just the building that he's constructing. He thinks about the space as a whole. இப்போ ஒரு 2 மீட்டர் by 2 மீட்டர் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, இட்ஸ் ம். மீடியம் சைஸ் பாக்ஸ் ஒன்லி. ஸோ ம். அந்த ஸ்பேஸ வந்து ஃபியூச்சர்ல இப்போ சரௌண்டிங்ஸ் இருக்கு, அங்க என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு அதெல்லாம் பார்த்து he'll consider everything and then he builds something. பட் ஃபைனான்சியலி டஸ் இட் மேக் சென்ஸ் டு ஹையர் ஆர்கிடெக்ட்? A lot. அதுதான் that's where the நாட் சோ எவிடென்ட் ரீசன் வந்து இப்போ கரண்டா வந்து கிளைமேட் சேஞ்ச்னால போயிட்டு இருக்குது. என்னன்னா ஜீரோ பில்டிங்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, ஐடியா இல்ல. So what happens is electricity, water are one of the two most important things that we get from municipality, right? ஓகே. So வந்து அந்த லைன்ல இருந்து தண்ணி எலக்ட்ரிசிட்டி வரும். So zero buildings what it does is அது வந்து it starts generating. இப்போ இது வந்து சின்ன வீடுக்கெல்லாம் பண்ண முடியாது ஜீரோ பில்டிங். It can be done to a certain extent. அது வந்து அதை பத்தி எனக்கு ஃபுல்லா ஐடியா இல்ல. how a residents can contribute to the grid ன்னு சொல்லுவாங்க. கிரிட்ல இருந்து தான் நம்மளுக்கு வரும் பவர் கிரிட், வாட்டர் கிரிட். ஓகேவா? ஓகே. பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து தே ஹேவ் எலமெண்ட்ஸ். இப்போ வந்து விண்ட கேதர் பண்ணி அதுல இருந்து ஜெனரேட் பண்றது, அதுக்கப்புறமா வந்து சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்றது. ஸோ வாட் இட் டஸ் இஸ் கிரிட்ல இருந்து எடுக்கிறத தாண்டி கிரிட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஏன்னா இப்ப 2x2 ஸ்கொயரை கூட எடுத்துக்கிட்டு ஒரு 4 பேனல் இல்லைன்னா 6ல இருந்து கொஞ்சம் பேனல்ஸ் தான் வைக்க முடியும். ஓகேவா? ஏன்னா வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த 2x2 நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட்னா அப்படியே ஃபுல்லா ஹைட் ஆக்குறோம்னு வச்சுக்கோயேன். நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்ல வந்து நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் கிடைக்குது இல்ல. ஓகே. சோ அங்க சோலார் பேனல்ஸ் வச்சு சோலார் எனர்ஜியை வந்து நாங்க எடுத்து we give it back to the grid. ஓகே. சோ செல்ஃப் சஃபிஷியன்ட் மாடல் மாதிரி சொல்றேன் கிட்டத்தட்ட. ஆமா, செல்ஃப் சஃபிஷியன்ட் வந்து was the target till now. ஒரு 2020க்கு முன்னாடி, 2015 முன்னாடியே people started doing that. இப்போ வந்து எனர்ஜி பாசிட்டிவ் பில்டிங்ஸ் எடுக்கிறது தாண்டி அதை வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டா இருக்கிறத தாண்டி we give it back to the grid. ஓகே. சோ பட் இப்போ நீ அந்த சொன்னது it's more to do with engineering, because நீ சொன்ன that's why I said it's architecture is
science and art. ஓகே. Yeah. சோ நீ சொல்றது வந்து இட் இஸ் பிகாஸ் யூ கைஸ் மாடல் தி பில்டிங் இன் சச் a way, அதனால தான் உங்களால திருப்பி கொடுக்க முடியும். இப்போ வந்து சன் டைரக்ஷன்லாம் பார்த்து தான் நாங்க வந்து பில்டிங்களோட ஓரியன்ட். இப்போ வந்து ஒரு ஹால் பக்கத்துல நீ வந்து இது வைக்க முடியாது, சோலார் பேனல்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா வந்து அதோட ரேடியேஷன் வந்து ஒன்னு அஃபெக்ட் ஆகும். சோ நாங்க இந்த சின்ன சின்ன ஸ்பேசஸ் டிசைன் பண்றோம் எங்க வந்து ஹியூமன்ஸோட சர்க்குலேஷன் அண்ட் சைக்கிள் கம்மியா இருக்கும், எந்த மெட்டீரியல் யூஸ், எந்த இடத்துல எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த டெக்னிகாலிட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் தான் தெரியும். சோ தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட், அதான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான். சோ இந்த மாதிரி பண்றதுனால அந்த 40% நாங்க வந்து எடுக்கிறோம். இதுக்குள்ள போனா இன்னும் கொஞ்சம் கார்பன் எமிஷன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. சோ அவ்வளவு டீப்பாலாம் போவேனா. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்றது மஸ்ட் நோ திங்ஸ் அபவுட் அன் ஆர்கிடெக்ட், த கிவிங் பேக் எனர்ஜி டு த கிரிட். ஓகே. இப்போ நீ சொன்னல ஜெனரலா வந்து பெரிய பில்டிங்ஸ் தான் இத பண்ண முடியும் அப்படின்ட்டு. இந்த பெரிய பில்டிங்ஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தா எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃபிளாட்ஸும் கிட்டத்தட்ட சேம் டிசைன்ல தான் இருக்கும், கரெக்ட்டா? சோ why do we need so many architects? ஒரே ஒரு ஆர்கிடெக்ட் இருந்தா he can model the whole apartment complex. இல்ல why do we need so many architects? Like I get where you're coming from. ஆனா நீ ஃப்ரேம் பண்ணது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பண்ண முடியுமான்னா டேஸ்ட் டிஃபர் ஆகும்ல. சோ அது வந்து செகண்டரி. பிரைமரியா வந்து நீ கேக்குறேன்னு புரியுது. இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு சிங்கிள் பிளான் போட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஏன்டா இவ்வளவு காஸ்ட் இது பண்றீங்க அப்படி பண்றீங்க. ஒரு சின்ன கிரிட், சரி ஒரு டிசைன் வந்து ஒரு லே அவுட் போடுறோம்னு. லே அவுட்னா பிளான் வந்து ஸ்பேசஸ் எங்க வருது, வீடு பார்த்து ஹால் பக்கத்துல கிச்சன் பெட்ரூம் அதோட ஆக்சஸ் அதெல்லாம் வந்து லே அவுட்னு சொல்லுவோம். the plan is called the layout. the laying of spaces in a plan is called layout. இப்போ லே அவுட் வந்து சிம்பிளா போட்டு கொடுத்துடலாம். ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு ஒரு இதுவை போட்டு நான் வந்து கீழே ஒரு ஃப்ளோர் மேல போயினே இருக்கலாம், சைட்லயும் நான் போகலாம். சோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இப்போ ஒரு சின்ன இதுக்கு வந்து சர்க்குலேஷன், இப்போ இதுவும் வந்து என்ஜினியரிங் சைட் போயிடும். என்ஜினியரிங் சைடு எப்படி போவோம்னா பிளம்பிங் எப்படி போவோம், எலக்ட்ரிசிட்டி எப்படி போவோம்ன்ற அந்த பிளானிங் இருக்குல்ல. இப்போ ஒரு 1 floor ஹவுஸுக்கு வந்து வேற மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ 2 floor 3 floorனு ஹை ரைஸ் போச்சுன்னா இட் பி மோர் காம்ப்ளெக்ஸ். சோ அதுக்கு வந்து ப்ராப்பர் பிளானிங் அண்ட் வேற ஸ்பேஸ் இஸ் லொகேட்டட் அப்படின்றதுக்கு வந்து ஆர்கிடெக்ட்ஸ் தேவை, எஃபிஷியன்டா பண்றதுக்கு. இப்போ காஸ்ட் கட்டிங் பத்தி முன்னாடி கேட்டதும் அதே மாதிரிதான். எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு பைப்போட விலை கூட ஒரு ஏண்டா இப்போ புர்ஜ் கலிஃபால எல்லாம் பைப்ஸ்க்கே எவ்வளவு செலவாயிருக்கும், எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல இருந்து போறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும். சோ இஃப் a proper architect is there, he will provide spaces for the engineers to do their work properly. Okay. படத்தோட டைரக்டர் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பெரிய பில்டிங்க்கு everyone can do the work. இப்போ ஒரு கேமராமேனே கூட if he is good at his skills, aesthetics நல்லா இருந்துச்சுன்னா வந்து ஒரு படத்தை கூட எடுக்கலாம் without any dialogues, music or whatever. But the captain of the ship of any building is the architect. அது அவன் வந்து மத்தவங்கள வந்து வேலை வாங்குவான் அவங்களுக்கு இடம் கொடுத்து. So that's the role of an architect. Okay, இப்போ நீ சொன்னல ஜெனரலா பிளானிங் எல்லாம்ட்டு. சோ உங்க பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் how does it? சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் வராது. சோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நாங்க வந்து ஸ்பேசஸ் டிசைன் பண்ணிடுவோம். ஆர்கிடெக்ட்ஸ்னாலே ஆன் பேப்பர் ஆர் மாடலிங் ஆல்சோ ஆன் 3D சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆல். சோ அப்படி பண்றப்போ ஏண்டா மாடல் பேப்பர் அலோன்னு சொல்லிட்டு அசிங் பத்திட்ட. பேப்பர்னா எப்படி சொல்றது, அதான் பிசிக்கலா பண்ண மாட்டீங்க, புரியுது சொல்றேன். சோ அதுக்கப்புறமா என்ன ஆகும், நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இவங்க கிட்ட போவோம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ். அப்பதான் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து வருவாங்க. சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ஹவு கேன் வி பில்ட் இட். இப்போ வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து எப்படி வந்து அதை கட்டலாம், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், காலம்ஸ் பீம்ஸ் அதெல்லாம் எங்க வரணும். இப்போ இந்த ஃபார்ம்னா வந்து ஷேப் ஆஃப் த பில்டிங், எக்ஸ்டீரியர் ஷேப். சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அவன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுலாம் காலம்ஸ் இங்க வரணும், பீம்ஸ் இங்க வரணும்ட்டு. இட் இஸ் என்ன சொல்றது, இப்போ திடீர்னு நீ போய் இப்போ ஆர்கிடெக்ட்ஸ் எங்க வராங்கன்னா, இப்போ எங்க அப்பா கூட இஸ் இன்டு பெயிண்டிங் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். சோ அவரே கூட ஒரு பில்டிங் டிசைன் பண்ணலாம். ஆனா ஆர்கிடெக்சர்ல வந்து ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, காமன் ஃப்ரேஸ். அது வந்து ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன். அது வந்து காமனா யூஸ் பண்றது வந்து ஆர்கிடெக்ட்ஸ்க்கு நல்லா அப்ளை ஆகும். ஏன்னா இப்ப வந்து நாங்க ஸ்ட்ரக்சரல்ல வந்து ஒண்ணுமே தெரியாம ஏதாவது பண்ணிட்டு அவங்க கிட்ட போனோம்னா அவனுக்கு வந்து என்ன பண்ணாலும் அவனால அது ப்ரொவைட் பண்ண முடியாதுல்ல. இஷ்டத்துக்கு நீ வரைஞ்சு விட்டுருவா, அவனால பண்ண முடியாது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பிளம்பிங், அதே மாதிரி வந்து இன்டீரியர், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூ ஷுட் ஹேவ் அன் ஐடியா. ஒரு ஓரளவுக்கான ஒரு டெப்த் ஆஃப் ஐடியா இருக்கணும். அதுதான் நாங்க
படிக்கிறது. தெரிஞ்சிருக்கணும். ஆமா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சோ ஆமா. உங்களோட சோ வந்து கரிக்குலம் அது பேஸ் பண்ணிருக்குமா? ஆமா 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 ஆமா. ஓ! ஓகே. ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். நாங்க எல்லாத்த பத்தியுமே படிப்போம். பிளம்பிங் அதெல்லாம் தேர்ட் இயர்லயே முடிஞ்சுச்சு. இப்ப மாஸ்டர்ஸ்ல எல்லாம் அது கூட தெரியலையான்ற மாதிரி தான் இருப்பாங்க இப்போ. ஓ! ஓகே, ஓகே. சோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இட் கீப்ஸ் ஆன் பாசிங் ஃப்ரம் ஒன் பர்சன் டு another. ஏன் ஆர்கிடெக்ட்ஸ் அவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து வை ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் வேர் எக்ஸ்பென்சிவ் இஸ் பிகாஸ் ஒரு ப்ராஜெக்டோட டிசைனோட ஸ்டேஜோட மட்டும் முடியாது. இப்போ வந்து எலக்ட்ரிக்கலுக்கும் பிளம்பிங்க்கும் ஏதாவது கனெக்ஷன் கொடுக்குறப்ப இதுவாகும், கிறிஸ் கிராஸ் ஆகும். அந்த இடத்த சால்வ் பண்றத வந்து அவனுங்க 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க. ஓ! ஓகே. எங்க கிட்ட வருவாங்க, ஆர்கிடெக்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்குது, இந்த ஸ்பேஸுக்கு வந்து இது போகணும், அந்த ஸ்பேஸுக்கு வந்து தண்ணி போகணும், இப்ப நீங்க எப்படி பண்ண போறீங்கன்றது ஸ்பேஸ் சேஞ்சிங் வரும், மெட்டீரியல் சேஞ்சிங் வரும். ஏன்னா இப்போ ஒரு பைப் குடுக்கறனாலும் இட் நீட்ஸ் எனஃப் ஸ்பேஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் குடுக்கறனாலும் இட் நீட்ஸ் எனஃப் ஸ்பேஸ். ரெண்டும் பக்கத்து பக்கத்துல போச்சுன்னா வால் திக்னஸ் ஜாஸ்தி ஆயிரும். வால் திக்னஸ் வந்து ஒரு இடத்துல மட்டும் அசிங்கமா இருந்துச்சுன்னா வால் இப்படி பிளாட்டா வந்துட்டு ஒரு பம்ப் வரும்ல. கரெக்ட். ஓகே. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமும் நான் ஒர்க் பண்ண இந்த ஃபர்ம்ல எல்லாம் நான் ஒர்க் பண்ணி இந்த 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஹஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் 8 years. 8 வருஷமா அந்த பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். we have to keep on solving. ஓ! ஓகே, ஓகே. என்னோட ஐடியா ஆர்க்கிடெக்சர் பத்தி வந்து ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு டிசைன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் யூ டன் வித் யுவர் வொர்க் அந்த மாதிரி தான் நினைச்சேன். அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா அது ப்ராப்பர் ஆர்க்கிடெக்சர், இட்ஸ் ஜஸ்ட் டிசைனிங் தி ஸ்பேஸ். அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க பாத்துக்கோங்க விட்டுருவாங்க. இந்த கன்சல்டன்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு பண்ணி லைக் தேர் ஆர் பீப்புள் ஹூ டு இட் வெல் ஆல்சோ. அதாவது அந்த கன்சல்டன்சி கூட. பட் தென் அக்கார்டிங் டு ஹவு திங்ஸ் ஒர்க், architects are supposed to get the final அதாவது output மண்ணை வந்து ஆமா மேல ஏறி வர வரைக்கும் we have to be there to for it to be properly executed. So how do you guys paid? எதை பேஸ் பண்ணி போடுறாங்க உங்களுக்கு? Depends on the area, material யூஸ் பண்ற பத்தி. It depends on the architect also. ஜெனரலா என்னன்னா ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட்டோட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அதுல இருந்து பெர்சன்டேஜ் வரும், 9% அப்படி இப்படின்ட்டு. ஓகே ஓகே. அது வந்து பெரிய ஆர்கிடெக்ட்ஸ்க்கு. இப்போ எங்கள மாதிரி இப்போ பிகினர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து கிளையண்ட் சொல்லி இட்ஸ் an understanding that both of us get. நீ வந்து இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணுப்பா, டிசைன் பண்ணிட்டு சும்மா வந்து பாத்துட்டு போ. இப்போ சிலர்லாம் வந்து ப்ராஜெக்ட் ஹோலா எடுத்து பெர்சன்டேஜ் கணக்குல வரவங்க வந்து இந்த சைட் விசிட் போய் பார்த்து ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாம் காசு வாங்க மாட்டாங்க. பேக்கேஜ் மாதிரி சொல்லிடுவாங்க, பில்டிங் முடியறதுக்குள்ள ஒரு 10 வாட்டி வந்து நான் பாப்பேன், அதுக்கேத்த சார்ஜஸ் இது அப்படி இப்படின்ட்டு. சிலவங்க என்ன பண்ணுவானுங்க, என்ன மாதிரி இழுச்சவன் இன்டர்ன் எவனா வருவான்ல அவனை அமுச்சு விட்டு என்னடா எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு கேட்பாங்க. எனக்கு நான் தெரியும் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதனால ஸ்கேம்லாம் நடக்கும். சிலர் வந்து பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்து கமிஷன் பார்ப்பாங்க மெட்டீரியல்ஸ்ல. ரெகுலரா வாங்குறோம் இந்த எலக்ட்ரிஷியன் எல்லாம் பார்ப்பாங்க தெரியுமா, இந்த கடையில போய் வாங்காத அந்த கடையில வாங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா 5 ரூபா லாபம் பார்ப்பாங்க. இப்ப நாங்க பெரிய பில்டிங் கட்டுறதுனால லாபம் பெருசா. ஓகே. சோ நீங்க வந்து இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி இருப்பீங்களா எப்பவுமே? ஆமா 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 ஆமா. ஏன்னா வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன், எனக்கு எப்படி செட் ஆகுன்றது வந்து சிலருக்கு புரிஞ்சிரும்ல ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்போ. சோ வந்து இவருக்கு ப்ராஜெக்ட் வருதுனால எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி. சோ இட்ஸ் லைக் a partnership only. ஓகே ஓகே. அண்ட் இப்போ இன்னொன்னு என்னன்னா, ஜெனரலா ஆர்க்கிடெக்சர் தவிர மத்த எல்லா இடத்துலயும் இந்த பிளேஸ்மெண்ட் கான்செப்ட் இருக்குல்ல, காலேஜ் பிளேஸ் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. இன்ஜினியரிங்னா இருக்கு, இப்போ நான் ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் பிகாம் எல்லாருக்கும் இருக்கு. பட் ஆர்க்கிடெக்ட்ஸ்க்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸே கிடையாதுல்ல. சோ ஹவு டு யூ ப்ரொசீட் ஆஃப்டர் கிராஜுவேட்டிங்? அதுக்கு முன்னாடி ஏன் இல்லன்றதுக்கான காரணம் சொல்றேன். ஏன்னா வந்து an architecture firm becomes popular just because one person's aesthetics. அந்த பிரின்சிபல் ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம், ஹெட் ஆஃப் தி கம்பெனி சொல்லுவோம், நாங்களா ஃபர்ம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இட்ஸ் ஸ்மால் ஒன்லி. ஒரு 2 people also are there who call themselves architects. அதுக்கப்புறமா 20 or there's like 500-600 people இருக்கிறதும் ஆர்கிடெக்சர் firms தான். சோ அந்த மாதிரி வெரைட்டி இருக்கனால இந்த மாதிரி வந்து வேலை கொடுக்கறதுக்கு வந்து ஆட்கள் தேவையில்ல, வந்து செலக்ட் பண்ற கிரைட்டீரியா அது இதுக்கெல்லாம். சோ அதனால வந்து எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இல்ல, எந்த ரேஞ்ச்ல வேணா போலாம் கம்பெனி அப்படின்றனால. அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே வெப்சைட் இருக்கும். ஆல் ஆர்கிடெக்சர் firms, most firms have வெப்சைட்ல வந்து we go and apply. எங்களோட போர்ட்ஃபோலியோ is a culmination of whatever skills that we have. ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் காலேஜ்ல பண்ணுவோம்ல, இப்ப ரெசிடென்ஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். பார்க்ஸ் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறமா வந்து ஒரு கம்யூனிட்டி சென்டர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரண்ட்லி. சோ இதெல்லாம் வந்து நான் கம்பைல் பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ஃபார்ம் காமிச்சேன்னா என்னோட டிசைன் எஸ்தெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பார்த்து ஹையர் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க ஆர்கிடெக்சர் ஸ்கூல்ல மார்க்ஸ் ஆர் நெவர் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் அபவுட் யுவர் சென்ஸ் ஆஃப் டிசைன் அண்ட் ஹவ் யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங். ஏன்னா வந்து மார்க்கை பார்த்து வேலையே தர மாட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த பெரிய யூனிவர்சிட்டியில கட்சது கூட எப்படின்னு தெரியாது, ஏன்னா நான் அவ்வளவு கேவலமா மார்க் வாங்கினேன்.
கொடுத்துருவாங்க. நான் வந்து ஆக்சுவலா கட் ஆஃபே தாண்டல. நான் கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க, இதுதான் எலிஜிபிலிட்டின்னு, அதை நான் தாண்டல. ஆனா வந்து நல்ல யூனிவர்சிட்டின்னு போட்டு விட்டேன், போர்ட்ஃபோலியோக்கு அமுச்சு விட்டேன். apparently I got select. So அந்த மாதிரி மார்க்ஸே இம்பார்ட்டன்ட் இல்ல, டிசைன் ஸ்கில்ஸ் அண்ட் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆன் ஆர்கிடெக்சர், அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. சோ உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ரூட் மாதிரி கிடையாது, நீங்களா? ஆமா, இது ப்ராஜெக்ட் கிடைக்க மாதிரி தான், சொந்தக்காரங்க சொல்லி ஒருத்தவங்க வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வரும், அந்த மாதிரி தான் வேலையும் கூட. உங்க ஸ்கில்ஸை பார்த்து எங்கேயாச்சும் பார்த்தா கூட டக்குன்னு கூப்பிட்டு ஹையர் பண்றாங்க. பட் ரூட்ன்றது பார்த்தா ஃபர்ஸ்ட் யூ வில் ஹேவ் டு கோ வொர்க் அட் a firm, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் யூ கேன் செட் அப் யுவர் ஓன் firm, அந்த மாதிரி தான். ஆமா ஆமா. இப்போ திடீர்னு எடுத்தோம், இப்ப கடை வைக்கிற மாதிரி இல்லல்ல. இப்போ ஒரு மளிகை சாமான் கடை வைக்கிறேன்னா திங்ஸ் வாங்கி போடணும், காசு இருந்தா போதும். ஆனா வந்து இதுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் கண்டிப்பா தேவை. யாராவது ப்ராஜெக்ட் கொடுத்தா தானே எங்களுக்கு காசு. அதனால இட்ஸ் a pretty risky field, but then damn exciting also. சரி, நீ எதுக்கு செலக்ட் பண்ண ஆர்க்கிடெக்சர் ஃபர்ஸ்ட்? ஸ்கூல்ல வேற எதுவும் கடையில செலக்ட் பண்ணியா இல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அவனுக்கு ஸ்கூல் டைம்லயே? மாமா வந்து ஆர்க்கிடெக்டரா, இது இன்டீரியர் டிசைனரா. நல்லா சின்ன வயசுல இருந்தே வீடு வரைஞ்சிட்டு இருக்கேன். வீடு வரைகிறதுனா கூரை போட்டு இல்ல, பிளான் வழியா பிளான் போட்டுட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்தே. சோ அதுல இருந்தே சீனரி போடுவோம், அந்த வீடு வரைஞ்சிருக்கேன் நான். இல்ல இல்ல, நான் வந்து சின்ன வயசுலயே அந்த மாமா வந்து அப்பயே வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்க. எப்போ ஒரு செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட்ல 3வது படிக்கிறப்பயே. சோ அப்ப பார்த்து நல்லா இருக்கப்ப பாக்குறதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்னு சொல்றாங்க எங்க மாமா. எனக்கு ஞாபகம் எல்லாம் இல்ல, உட்காந்து ஏதாவது வரைஞ்சுன்னு இதுலாம் மாடல் பண்ணின்னு இருப்பேன் நான் 3D சாஃப்ட்வேர்ல. சோ அப்போத்துல இருந்து வந்ததுதான் ஆர்கிடெக்சர்னு. இப்ப மாறிடுச்சு அது அப்படியே, ஆர்கிடெக்சர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இல்ல ஒரு ஐடியா இல்லாம ஜெனரலி ஜாயின் ஆர்க்கிடெக்சர். ஆமா ஆமா ஆமா. மேக்ஸ் இல்ல, வரைய பிடிக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருந்தா. இது கரெக்டா நீ கேக்குற, என்னோட பேட்ச்ல 120 பீப்புள் ஹிந்துஸ்தான்ல படிக்கிறப்போ only 80 of us are 80 of us கூட இல்ல, only like 40 or 45 people are still continuing architecture. எல்லாம் அப்படியே ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க. நிறைய பேர் பிசினஸ் சைட் போயிட்டாங்க, நிறைய பேர் வந்து கடையில உட்காந்துட்டாங்க. அது மாதிரி இது வந்து ரொம்ப இன்டென்ஸ். 4 out of every 10 architects in the future when they're old will get brain affecting diseases. brain tumor la romba common after 40 or something. ஆமா bro, சம ஸ்ட்ரெஸ்ரா. இப்போ எல்லாரையுமே நீ மேனேஜ் பண்றது, பிளான் பண்றது, you keep on thinking only, no, யோசிச்சுக்கினே இருக்கணும். இப்போ இந்த ப்ராப்ளம் வரும், ஏன்னா சைட்ல வந்து டெய்லி வேலை நடந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், டெய்லி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இத பண்ணலான்னு பார்த்தா அதுல பிரச்சனை வரும். ஐயோ, இத இந்த லைன் இப்படி குத்துட்டோம்னா, இந்த இடத்துல இந்த டைல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்றது. இதுதான் 8 இயர்ஸா ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஒரு மீடியம் சைஸ் ஃபார்ம்லனா யோசிச்சுக்கோ. stick to only one project இல்ல, multiple projects will be going on the same இல்ல கரெக்ட்ல. ஆமா ஆமா. அதுக்கு வந்து கரெக்டான ஆட்களை பார்த்து ஹையர் வேற பண்ணனும்ல. ஏனா தோணும் சும்மா ஐடியா இல்லாம சேர்றவன் எல்லாம் வந்து சும்மா காசு வாங்குறதுக்காக வருவானுங்க, அவனுக்கு வேலை முடியாது, ப்ராஜெக்ட் டிலே ஆயிரும். இது எல்லாமே காசு சம்பந்தப்பட்ட விஷயம், லேபர் சம்பந்தப்பட்ட விஷயம். லேபருக்கு வந்து நம்ம கரெக்டான டிராயிங்ஸ் அனுப்பலன்னா அன்னைக்கு அப்படியே உட்காந்து ஓபி வச்சிருவான், ஒரு நாள் கூலி வேஸ்டா போகும். சோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இது. ஜாஹா ஹதீத்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. ரொம்ப பெரிய ஆர்கிடெக்ட், ஸ்டார்கிடெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராமினன்ட் ஆர்கிடெக்சர் ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, if you want an easy life, don't be an architect. So yeah. சரி, இப்ப நீ சொன்னல ஆர்கிடெக்ட் பிடிக்காம பிசினஸ் போயிடுறாங்கன்னு. ஆர்கிடெக்ட் இல்லாம அதுக்கு ரெலவெண்டா வேற ஏதாவது ஃபீல்ட் இருக்கா? இப்போ ஆர்கிடெக்சர் படிச்சுட்டாங்க ஒருத்தவங்க, அதுக்கு ரெலவெண்டா வேற எல்லா ஃபீல்டா? இப்போ நான் பிகாம் படிச்சேன்னா கோ இன்டு மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், நிறைய இருக்குல, ஒரு 10-20 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நான் எங்க வேணா போலாம். அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லவே இல்ல. மிஞ்சி போனா UI UX டிசைன் போக முடியும்டா. அதுக்கப்புறமா வந்து UI UX தான் அந்த வெப் டிசைன், ஆப் டிசைன், அந்த சைடுக்கு போக முடியும். கேம் டிசைனிங் போலாம், கேம்ல கூட ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, சோ அதுல போய் மாடலிங் உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். அது கோடிங் தேவை. மாடல் பண்றதுக்கு என்னத்துக்கு கோடிங்கும் வரும், அதை பத்தி எனக்கு ஐடியா இல்ல. ஆனா வந்து many architects actually go for game designing because we love colors. And இப்போ ஸ்ட்ரக்சர்னா இவங்க பாரு, இப்போ ஒரு பில்டிங் கட்டணும்னா இதுக்கு வந்து பீம் இங்க வரணும், காலம் இங்க வரணும், பைப் இப்படி போகணும். இப்போ கேம்லனா குழா இருக்கணும், குழாத்திருந்தா தண்ணி வரணும், அவ்வளவுதானே. அதனால வந்து அந்த ரியாலிட்டி பேரியர் போயிருது. இப்போ வந்து இப்போ ஏஐ சைட் போனோம்னா எல்லாமே வர்ச்சுவல் வேர்ல்ட் ஆயிடும்ல. ஏஐ வந்துட்டதுக்கு அப்புறமா வர்ச்சுவல் வேர்ல்டும் இட்ஸ் பிரிட்டி நியர் பை ஒன்லி. இந்த கண்ணாடி எல்லாம் வந்துச்சு இல்ல, ஆப்பிள் எல்லாம். அதனால வந்து ரியாலிட்டி டச் பண்ணாம நாங்க வர்ச்சுவல் வேர்ல்ட்ல போறதுனால நாட் எவ்ரிதிங் நீட்ஸ் டு பி என்ன சொல்றது ஐடியல். ஸ்ட்ரக்சர் எப்படி வேணா இருக்கலாம். நீனா கேம்ல தானே போற, யூ ஆர் நாட் கோனா வாக் தேர், நோ.
நான் ஒரு சர்ஃபேஸ்க்கு ஒரு கோடை குடுத்துட்டேன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி போச்சுனாலும் நான் போகலாம். திடீர்னு வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி மேல எகிரணும் அப்படின்னு சொல்றதுக்கான பவர்ஸ் இருந்துச்சுன்னா நான் அப்படியும் பண்ணலாம். So it breaks all the reality that an architect has to take into consideration. And the design aesthetics இருந்துச்சுன்னா மட்டும் you can thrive in the virtual world. Okay. சோ அது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு எப்படி சொல்றது பிரான்ச் ஆஃப் ஆர்க்கிடெக்சர்னு சொல்லுவியா? அப்போ ஆர்க்கிடெக்சர் கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய பூனாவே இருக்கும். அதனால இப்போ if people start spending more time on in the virtual world, அவன் வந்து ரியாலிட்டில அவன் வீடு எப்படி இருக்கணும், அவனோட கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் கூட comes to us, no? ரைட். ஓகே. அதுக்கேத்த மாதிரி டிசைன் பண்றதுக்கு. சோ அதனால ஆர்க்கிடெக்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோனா பீ தேர். சோ நீ ஏஐ சொன்னல, இப்போ அது கூட போலாம். சோ ஏஐ வந்து கண்டிப்பா இட்ஸ் கோனா பீ இன்டகிரேட்டட் வித் ஆர்க்கிடெக்சர் நீ சொன்ன மாதிரி. சோ ஏற்கனவே has the process started or is it? Obviously it started bro. இந்த மிட் ஜர்னி வந்தப்போ ஆர்க்கிடெக்சர்ல இருக்கவனுக்குலாம் வந்து ஐகாசம் ஆயிருச்சு. என்னடா கண்ணா வினா நிறைய பேர் பயந்தாங்க. ஆக்சுவலா நெட்ல பார்த்ததுல அதுதான், இனிமேல் ஆர்க்கிடெக்சர் வேலை இல்ல அந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சு எல்லாருக்கும். ஆமாமா, பயம் இல்லாம எனக்கு கூட தான் பயம் இருக்கு. நான் என்ன அவ்வளவு பெரிய வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, போய் கடையில தான் உட்காரணும் காந்தி ரோட்ல. சோ அதனால பயம்லாம் இருக்கு. ஆனா அதே சமயம் எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குல்ல. பிகாஸ் we are pretty privileged and all. ஒரு பேக்கப் இருக்கனால நான் வந்து எதிர்பார்க்கலாம் தைரியமா, சரி வேலை போயிடுச்சுன்னா என்ன கடையில போய் உட்காந்துடலாம் அப்படின்ட்டு. ஆனா அதோட டார்க்கர் சைடு என்னன்னா நான் எப்பவுமே ஏஐ பத்தி பேசினா சொல்ற ஒரே விஷயம், தீஸ் எப்படியாச்சும் சோறுக்கு வந்து எப்படியாச்சும் வழி கண்டுபிடிச்சிருவானுங்க. ஏஐ வந்துட்டனால எவ்ரிதிங் இஸ் நாட் கோனா be done by AI. எனக்கு தெரிஞ்சு ஏஐ வந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் ஹியூமன்ஸ் பிகாஸ் இந்த மீனியல் ஜாப்ஸ் எல்லாம் ஏஐ அண்ட் மெஷின்ஸ் பாத்துக்கும். You can focus more on your emotion related stuff. You can be more human in the presence of AI. ஏன்னா வந்து உனக்கு பண்றதுக்கு வந்து கை கூலி வேலைக்கெல்லாம் ஆள் இல்லாதப்போ உனக்கு போர் அடிக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பி போர்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த இது வந்ததுக்கு அப்புறம், சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா you have space to think. Always good to be bored. Interesting. ஆமா, it's good to be always bored இல்ல, it's always good to be bored sometimes. இங்க பாரு, எப்பவுமே போர் அடிச்சுன்னு இருக்கிறது தப்பு, போர் அடிக்காம இருக்கிறது தான் தப்பு. போர் அடிச்சதுன்னா you're not focusing on anything. என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே எப்பவுமே ஆக்கிபைடா இல்லாம கொஞ்சம் டைம் ஃப்ரீயா இருக்கும் அந்த மாதிரி சொல்றேன். அதுக்கு வந்து AI is gonna help. அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நீ வந்து இருக்கிற ஸ்ட்ரீம்ஸை விட்டு நீ பாட்டுனா அது கையில விட்டு நீ பாட்டுன்னு வர மத்த விஷயம்லாம் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலாம்ல. லைக் அந்த கிரியேட்டிவ் சைட் ஆஃப் எனிதிங், கிரியேட்டிவ் சைட் ஆஃப் ஈவன் ஃபைனான்ஸ்ல கூட ஒரு செட் ரூல்ஸ் இருக்கும். ஆப்வியஸா யூ ஹேவ் இந்த மாதிரி தான் உலகம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு. இப்போ AI வந்து எல்லாத்தையும் அதெல்லாம் பாத்துக்குதுன்னா, as a human who can create things, AI can't create things. It can just read patterns. It can't create new patterns. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கப்போ நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிரும். இந்த சின்ன வேலை எல்லாம் பண்றதுக்கு இல்லாம we'll create new streams of work and streams of new stream கூட இல்ல, ஒரு புது ரிவரை கூட ஓடலாம், which we have not even discovered till now. Okay, interesting. So AI ன்றது எந்த மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க? I think more software related அந்த மாதிரி தான் ஆர்க்கிடெக்சர் இருக்கும். கமாண்ட் மாதிரி கொடுத்துட்டா அதுதான் பேசிக்கலி ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட், ChatGPT ப்ராம்ப்ட் மாதிரி நீ கொடுத்துட்டேன்னா it will get done for you அந்த மாதிரி தான் சொல்றேன். பிங்கு ஒன்னு இருக்கு, அது பேர் பிங்கே தானே? இப்ப பிங்ல வந்து இப்ப வந்து நீ வந்து இப்ப எனக்கு வந்து ஒரு லே அவுட் கொடு, இப்ப நான் ஒரு வீடு கட்ட போறேன், இதான் என்னோட வீடோட ஏரியா, நிலம் இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு வந்து இதுக்குள்ள வந்து இதெல்லாம் வேணும், ஒரு 4-5 ஸ்பேசஸ் வேணும், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எல்லாம் நீ குத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ஆக்சுவலா வந்து ஒரு பிளான் போட்டு குத்து which you can use. அதான் which you can use to actually build it. இப்போ அந்த பிளானை குத்துட்டு மேஸ்திரி உட்காந்து கட்டுறா அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கோம்ல. கரெக்ட். அவனுக்கு தெரிஞ்சிடும்ல, சார் என்ன சார் இது வந்து இதுதான் போட்டு கொடுக்குதுன்னா நீங்களும் போடுறீங்க, 800 mm தான் குத்துருக்கு, 900-900 வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாத்திக்குவான். சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் அவன் பண்ணிக்குவான். அப்ப வந்து ஆர்க்கிடெக்ட்ஸ்க்கு வந்து ரிஸ்க் இருக்கும். ஆனா நான் அப்ப கூட ஒத்துக்க மாட்டேன், ஆர்க்கிடெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா வந்து எல்லாம் தான் அந்த இது ஃபர்ஸ்ட் சொன்னல. கரெக்ட், நீ ஃபர்ஸ்ட் சொன்னல, அதான் இட் மேக்ஸ் சென்ஸ். யூ guys have to be there for the whole process. Start ல இருந்து finish வரைக்கும் you have to give assistance to other people basically. ஆமா, அதை தாண்டி இந்த எமோஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏனால இப்போ ஒரு கிளையண்ட் மீட்டிங்ல எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகும். நீ அதை எப்படி ஒரே ஒரு ப்ராம்ப்ட்ல உன்னால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? Client meeting 4-5 hours okay getting the information, எந்த மாதிரி வீடு வேணும், எந்த மாதிரி இது உங்களுக்கு ரெக்கமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆமா, இப்போ வந்து AI வந்து won't ask you questions. ரைட். ஓகே, நீ சொல்றது மட்டும் தான் கேட்கும். இப்போ ஒரு ஆர்க்கிடெக்ட் as a person, இல்ல சார் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆகும், இதுக்கு நாங்க எப்படி
ப்ரொவைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறதுக்கான விஷயங்கள், நீங்க இது பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்களா அப்படின்னு நாங்களே கேட்கிற விஷயம் நிறைய இருக்கு. பிகாஸ் we've seen enough project where these all would be problems. அது வந்து ஏஐக்கு வந்து பேச முடியாதுல்ல. பர்சனலைசேஷன்ல நீ சொல்றது. ஆமா, பர்சனலைஸ்டா இருக்கணும்னா obviously you need a person there, not AI can progress till there. I'm not sure எங்க போகுதுன்னே தெரியல. பட் என்னதான் வந்தாலும் ஏஐ வந்து நீங்க வீட்டுக்குள்ள எப்படி அகாமடேட் பண்ண போறீங்கன்றது கேட்கறதுக்காச்சும் ஒரு ஆள் வேணும்ல. ஏஐ எல்லாத்தையுமே பண்ணிடுது. எவ்ரிதிங் இஸ் வாட் யூ கால் இட் மெஷனைஸ். சோ அந்த மாதிரி வந்து பர்சனலைஸ்டா பண்றதுக்கு क्वेश्चंस கேட்டு அவங்களுக்கு தேவையான விதத்துல ப்ரொவைட் பண்றதுக்கு ஆர்கிடெக்ட்ஸா இருக்கு. ஓகே, சோ ஆர்கிடெக்ட்ஸ் நெக்ஸ்ட் எந்த மாதிரி அடாப்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ஒரு 20 இயர்ஸ்ல ஆர்கிடெக்ட்ஸ் எப்படி how should they improve their skills or how should they adapt இதுதான் ஏஐ இன்டகிரேஷன் தான். ஏஐ இன்டகிரேஷன் இன் யுவர் டெய்லி லைஃப். அதுக்கு இப்ப வந்து என்ன சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து இப்ப ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஹார்ட் கோரா போயிட்டு இருக்கு, ரஃப் ரேப் மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ. சஸ்டைனபிலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்துரும் pretty much இந்தியால எப்பவுமே இருந்திருக்கு, ஏன்னா வெதர் கண்டிஷன்ஸ்னால. ஆனா வந்து நம்மளுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி, அதனால அதெல்லாம் அதுக்கு பின்னாடி நிறைய பாலிடிக்ஸ் அண்ட் சோசியோ எக்கனாமிக் ஸ்டஃப்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இந்தியாலயும் வந்து இந்தியால ரொம்ப லேட் ஆகும். இந்தியால ரொம்ப லேட் ஆகும். கரப்ஷன், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாது, அதெல்லாம் நிறைய இருக்குது இந்தியால. ஏன்னா ரோடு போறதே எல்கேஜி படத்துல வர மாதிரி எம்எம்ல குறையறானுங்க காசு பாக்கிறதுக்கு. அதனால அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு லேட் ஆகும். பட் நீ சொன்ன மாதிரி இதுதான் ஏஐ இன்டகிரேட் பண்றது, மெஷினைஸ்ட் ஆஃப் அதெல்லாம் 20 இயர்ஸ்ல அதெல்லாம் வந்துரும். இப்போ வந்து சஸ்டைனபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு. எங்களுக்கு வந்து எல்லா கோர்ஸ்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து 4% 14% ஜஸ்ட் ஃபார் சஸ்டைனபிலிட்டி பத்தி நீங்க நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்லயே இருக்கு. எனி சப்ஜெக்ட் கவர்மெண்ட் புஷ் பண்றாங்க அது. ஆமா ஆமா ஆமா. ஒன்டாரியோ கோட் படி every architecture school should integrate in every subject 14% of the weightage for sustainability. Okay. இப்போ ஃபைனான்ஸ் பத்தி நாங்க படிக்க போறோம் அடுத்த செமஸ்டர். அதுல கூட சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் பத்தி 14% syllabus. So every subject you take 14% is dedicated for sustainability. It's a good thing தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பண்ண வேண்டிய விஷயம். இந்தியாலாம் லேட் ஆகும். 20 வருஷத்துல இந்த மாதிரி இந்தியா இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும்ல டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ், அங்க வந்து they sign all these pacts. அப்போ இந்தியா கூட ஒரு மெம்பர் கண்ட்ரியா இருக்கும். பட் I don't know why they implementing. பாப்புலேஷன் ஜாஸ்தி, கரப்ஷன் ஜாஸ்தி. சிம்பிள் நோ, பாப்புலேஷன் தான் மெயின் ஃப்ளா அண்ட் தி பிளஸ் ஆஃப் பீயிங் an Indian or India as a whole. பிளஸும் தான் மைனஸும் தான். ஆக மொத்தத்துல இப்ப அடுத்து யாராவது ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆர்கிடெக்சர் எடுக்கணும், ஆர்கிடெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா what do you think of the field? ஸ்கோப் இருக்கா? அடுத்த few இயர்ஸ்ல எப்படி இருக்க போகுது? பொட்டன்ஷியல் இருக்கா? what do you think? ப்ரோ, ஆர்கிடெக்சர் பொறுத்த வரையில இட்ஸ் ஆல்வேஸ் கோனா பி தேர். ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன், எல்லாத்துல இருந்தும் ப்ரொடெக்ஷன் தேவை. இப்போ வந்து இதுல எல்லாம் வந்து யூஎஸ்ல எல்லாம் வந்து வால்ஸ் எல்லாம் புல்லட் ப்ரூஃப் ஆகிறதுக்கான ஃபியூச்சர் திங்ஸ் எல்லாம் கூட தேவைப்படலாம். ஸோ அதனால வந்து ஆர்கிடெக்ட்ஸ் எப்பவுமே தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆர்கிடெக்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் தேர் இஸ், பிகாஸ் இட் ஸ்டார்டட் ரைட் ஃப்ரம் கோயிங் இன் டு கேவ்ஸ். கேவுக்குள்ள தண்ணி அதுல போய் இருக்க முடியுமான்னு பாக்குறது கூட ஆர்கிடெக்சர் தான். தட்ஸ் சைட் ஸ்டடி. சோ அதனால ஆர்கிடெக்சர்ன்ற ப்ரொஃபஷன் வந்து வந்துகினே கூட இருக்கலாம், எத்தனை பேர் வேணா வரலாம். ஆனா வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னன்னா, மறுபடியும் ஜாதி சொன்னதுதான், இஃப் யூ வாண்ட் an easy life, don't become an architect. You should be really passionate enough to just I don't date it. எனக்கு அமையலன்றது இன்னொரு விஷயம். எனக்கு ஏத்த மாதிரி ஆட்கள் அமையாம இருக்கிறதுக்கு காரணமும் ஆர்கிடெக்சர் தான். பிகாஸ் ஒன்ஸ் யூ கெட் இன்டு தி ஃபீல்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஒரு தேர்ட் இயர்ல எவ்ரிவன் கோஸ் த்ரூ திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தேர் பர்சனல் லைஃப் அண்ட் இன் தேர் மென்டல் ஸ்டேட். என்ன ஆகும்னா, யூ வாண்ட் டு see aesthetics in everything. எல்லாமே கரெக்டா இருக்கணும். லைக் உனக்கு வேண்டிய மாதிரி இருக்கணும், இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் நடக்கணும். ஒரு இதுவாயிடும், ஒரு ஓசிடி மாதிரி ஆயிடும். இது என்ன இப்படி அலைன்மெண்ட் சரியா இல்லையே, இது இல்லையே, அது இல்லையேன்னு சொல்லிட்டு affects on not just your aesthetics, outlook aesthetics, on how you live as a person itself. You'll start thinking about stuff. So அதனால வந்து ஒரு டைனாமிக் ஷிஃப்ட் இருக்கும். அதுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த ஏஸ்தெட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஸ்கெட்சிங்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்படி கூட வரலாம். பட் be prepared though, really well prepared, because your life is going to shift like in a really dynamic way. So ana varalam, like it's going to be a really huge challenge that you're taking up on yourself. It's going to be a burden also. I don't want to call it a burden because I'm in the field and I don't want to call it a burden. But well and பாக்குறவங்களுக்கு பெரிய burden ஆ தெரியும். Personal space க்கு social life அடி வாங்கும் பயங்கரமா. So yeah, so pros and cons ரெண்டும் இருக்கு. Really passionate interest இருக்கவங்க கண்டிப்பா they can pursue the field. That is what I understand. You're really passionate, there's nothing better that you
could do than architecture, because creative சைடும் இருக்கு, நல்லா காசும் வரும், ஃபியூச்சர்ல வரும்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அது எந்த அளவு உண்மை தெரியல. பட் ஐ see people like earning close together in a single month. என்னோட பழைய ஃபார்ம்ல கூட மை ஆர்கிடெக்ட், பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் earn like 3 crores or something a month. அதனால பெரிய ஸ்கோப் இருக்கு. ஆனா be sturdy enough. If you are sturdy enough, மென்டல்ல வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா வாங்க, ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே சூப்பர். அப்போ அந்த ஹை நோட்லயே எனக்கு எபிசோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே தென். ஓகே, தேங்க்யூ, பாய்.